விடிய காலம் ஒரு 3 மணி. சைக்கிளில் 2 பேர் அந்த ஊருக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஊரோட ஸ்டார்ட்டிங்கில் ஒரு டீ கடை, அந்த டீ கடை வாசலில் இருக்க ஒரு பெஞ்சில் ஒரு கான்ஸ்டபிள் படுத்துட்டு இருக்காரு. யார்ரா இது 3 மணிக்கு இந்த நேரத்தில் ஊருக்குள்ளே வந்துட்டுருக்காங்களே அப்படிங்கிறது எழுந்து, யார்ரா நீங்கள் எதுக்கு அந்த ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கீங்க, பார்த்தாலே திருட்டு பசங்க மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த 2 பேர் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி திம்மராசன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கடா உரியதுக்காக வந்துருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் ஓ அப்படியா, சரி சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கேயே படுத்துக்கிறாரு. இவங்க 2 பேர் ஊருக்குள்ளே போகிறாங்க. இது மாதிரி திம்மராசி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வெளியில் ஒரு கிழவி படுத்துகிட்டே இருக்குது. என்னப்பா என்ன வேணும்னு கேட்குறாங்க. இது மாதிரி கடா உரியதுக்காக வந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ லேட்டாக வந்துக்கிறீங்க, சீக்கிரம் பின்னாடி போங்க, பின்னாடி கடா கட்டியிருக்குது பாரு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவி திண்ணிலே படுத்துக்குது. இவங்க 2 பேர் உள்ளே போயிடுறாங்க. இப்போ மணி ஒரு 3:30 ஆகுது. அந்த நேரத்தில் அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸுலேருந்து இன்னும் 2 பேர் இறங்குறாங்க. அப்போது அந்த வெளியே படுத்துருந்த கான்ஸ்டபிள் கேட்குறாரு, யார்ப்பா நீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி திமிராஸ் அண்ணன் வீட்டுக்கு கடா உயரத்துக்காக வந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு உடனே சந்தேகம், என்னடா அது இப்போ தானே 2 பேர் போனானுங்க, இவனுங்க புதுசாக வந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக திமராஸ் வீட்டுக்கு போகிறாரு. வெளியே படுத்துட்டு இருந்த அந்த கிழ வீட்டுக்கு கேட்குறாரு, எங்கே இதுமாரி 2 பேர் வந்தாங்கன்னு போது வீட்டுக்கு பின்னாடி தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உடனே எல்லோரும் வீட்டுக்கு பின்னாடி ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் திம்மராசு கழுத்து வெட்டப்பட்டு தலைகீழாக தொங்கினுங்கிறான். இதை பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சி. இந்த 2 பேர் யார், எதுக்காக திம்மராசு வீட்டுக்கு வந்தாங்க, எதுக்காக அவனை கொலை பண்ணி இந்த மாதிரி தொங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த காட்சிகளால் நம்மளுடைய ரத்தத்தை உரைய வைக்கிற ஒரு புத்தகம் தான் நரன் அவர்கள் எழுதிய வேட்டை நாய்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகம் நேசிக்கும் வாசிக்கும் விரும்பும் தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் நரன் அவர்கள் எழுதிய வேட்டை நாய்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய புத்தகம் சிங்காரி அப்படிங்கிற என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை நீங்கள் வாங்கி வாசிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி என்னுடைய புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க, உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இப்போ நாம் இந்த புத்தகத்தை பற்றி பேசலாம். இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். 18 வயசு கீழே இருக்கிறவங்க, இதயம் பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் 3 பேர் இந்த புத்தகத்தை படிக்காதீங்க. இந்த 3 பேர் இல்லாமல் என்னுடைய மனசு ரொம்ப இலகன மனசு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த புத்தகத்தை படிக்காதீங்க. ஏன்னா இது வயலன்ஸ் டு த கோர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப டேபுவான விஷயங்கள், ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கும். இது பொதுவாக புத்தகத்துக்கு நான் நம்மளுடைய சேனல்லே ஒரே ஒரு 18+ புத்தகத்தை தான் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இந்த புத்தகத்தை நான் 18+ கொடுக்கணுன்னா ஒரு 10 18+ கொடுப்பேன். அந்தளவுக்கு ஆபாசமும் அந்தளவுக்கு வன்முறையும் நிறைஞ்ச ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டேன். இருந்தாலும் இந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ வயலன்ஸ் இருக்கிற ஒரு புத்தகத்தை த்ரில்லிங்காக தான் போகுது. நான் இந்த புத்தகத்துடைய கதை அம்சத்தையோ அது எழுதப்பட்ட விதத்தையோ குறைய சொல்ல. பட் ஆனால் இவ்வளோ வன்மம் தேவையா இந்த புத்தகத்தில், எனக்கு அதுதான் தோணுச்சு. புத்தகங்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப கிளாசிக்கான புத்தகத்தில் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு தண்ணீர் ஆகட்டும், தோட்டியின் மகன் ஆகட்டும். நான் சொல்லுவேன், மாதருபாகன் படம் புத்தகத்தை வாசித்து நான் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன். ஒரு 10 இப்போ கூட என்னால் அந்த டிஸ்டர்ப்லேருந்து என்னால் வெளியே வர முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு புத்தகத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்கு ரொம்ப டிஸ்டர்படாக இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் ஒரு 5 பக்கத்துக்கு உங்களை ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பிங்கான காட்சிகள் வரும், நிறைய டேபுவான விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் என்னடா இது, எதுக்குடா இதெல்லாம் எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒருத்தனால் கொலை பண்ண முடியுமோ அதை இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. நான் ரீசெண்டாக வலைப்பேச்சு ஆந்தனன் அவரோட வீடியோக்கள் நான் ரெகுலராக பார்ப்பேன். அப்பவும் அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். ஒரு டாக்டர் அவருக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டே இருக்கார். அப்படி அவர் சாப்பிட்டே இருக்கும்போது அந்த ஐஸ்கிரீமில் யாரோ ஒரு மனுஷனுடைய கட்டை விரல் கட்டாகி அது அவர் வாயில் வந்துருக்குது. அவர் டாக்டர் அப்படிங்கிறதால அதை வாயில் கழித்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு, இது யாரோட மனுஷனுடைய கட்டை விரல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ் வர வச்சு இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அங்கே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், நிஜத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆனால் நிஜத்தில் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் டீட்டெயிலாக கூட சொல்ல மாட்டேன். நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னா, இப்போ சாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சா சீரீஸ்லாம் இருக்கும். சா சீரீஸ் ஆகட்டும், ராங் டர்ன் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப கோரியாக இருக்கும். ஒரு மனுஷனை பயங்கரமாக கொலை பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்காது. ஏன்னா அதெல்லாம் அந்நிய படங்கள்.
அதில் இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்போ அங்கே இருக்கிற மனிதர்களோ நமக்கு வந்து அந்நியப்பட்டவங்க, அது வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. பட் ஆனால் இது வந்து நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த அந்த பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறதுனால இது படிக்கும்போது ரொம்ப இது நெருக்கமாக இருக்குதுங்களா, அதுவே நம்மளுக்கு பயங்கரமான ஒரு பீதியை ஏற்படுத்துது. நான் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப டேஞ்சரான ஒரு புத்தகம். நான் ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்து வாங்கி படித்தேன். இது நான் வாங்குறதுக்கு காரணமே வந்து வலைப்பேச்சு அந்தணன் சார் தான். அவர் தான் வந்து தன்னுடைய வீடியோக்குள்ளே தொடர்ந்து இந்த புத்தகத்தை பற்றி பேசிட்டே இருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம்னு சொல்லிட்டு இருந்தாருன்றதுக்காக நான் அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்தேன். அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான கதை கிடையாது. இது வந்து ஜூனியர் விகடனில் வந்த ஒரு தொடர் கதை இது. இது வந்து ஒரு 100 எபிசோடு வந்து இதை வந்து ஃபஸ்ட் ஹாஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி நம்மளுடைய புத்தக கண்காட்சியில் நான் வாங்கிட்டு வரும்போது இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த புத்தகத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நரன் அவர்கள் எழுதிய வேட்டை நாய்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து 600 ரூபா. கிட்டத்தட்ட வந்து 456 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து விகடன் பிரசுரம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் வந்து ரொம்ப இலகு மனசு கொண்டவங்க, என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னா இந்த புத்தகம் இருக்கிற பக்கமே நீங்கள் போகாதீங்க, அப்படியே தெரிச்சு ஓடுருங்க. இல்லைங்க நான் எதையும் கொண்டவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் வாசிக்கலாம். நான் எந்த ஒரு மறுப்பும் சொல்ல மாட்டேன். என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து தேவையில்லாத புத்தகங்கள், எதுக்கு இவ்வளோ வயலன்ஸ் கொண்ட ஒரு புத்தகத்தை வந்து எழுதணும்? த்ரில்லிங்காக இருக்குது, அதை நான் எந்த மாற்று கருத்துமே சொல்ல மாட்டேன். த்ரில்லிங்காக இருக்குது, அதை அவ்வளோ வந்து க்ளோரிஃபை பண்ணணுமா, அந்தளவுக்கு நெருக்கமாக காட்டணுமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு காதலியே ஒரு ஆத்தோரமாக வந்து நைட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சம்பவம் மட்டும் நீங்கள் படிங்களேன். இது வந்து ஒரு 30வது 40வது பக்கத்துலேயே வரும். அது நான் ரொம்ப டீப்பாலாம் சொல்லலை. ஒரு 30வது 40வது பக்கத்துலேயே ஒரு லவ்வர்ஸ் வந்து நைட்டில் வந்து ஒரு ஆத்தோரமாக வந்து 2 பேர் தனியாக படுத்துட்ருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். அதன் பிறகு ஒரு 4-5 பக்கங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் பாருங்கள். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியல. எப்படிடா ஒரு மனுஷனால் இப்படிலாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுன்றது எனக்கு தெரியல. என்னத்த சொல்கிறது. சரி, இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்குங்கன்னு எனக்கு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. வாங்கினா வாங்க கட்டி போவாங்க. வாங்கலாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி.